இன்டரிம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1946 செப்டம்பர் 2ஆம் நாள் இந்திய இடைக்கால அரசு உருவாக்கப்பட்டது. 1942இல் நடந்த பிட் இந்தியா இயக்கத்திற்கு பிறகு இந்தியாவில் சுதந்திர கோரிக்கை மிக வலுவாக எழுந்தது. இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்ததும் இங்கிலாந்து தனது காலனிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. இதனால் 1946இல் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிற்கு கேபினட் மிஷன் திட்டத்தை அனுப்பியது. இந்திய அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து சுதந்திரத்திற்கான இடைக்கால நிர்வாகம் மற்றும் புதிய அரசியல் அமைப்புக்கான அடிப்படையை உருவாக்குதலே இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது. இந்த திட்டத்தின்படி 1946 செப்டம்பர் 2ஆம் தேதி இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இதன் தலைவராக வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் என்ற பதவியில் ஜவஹர்லால் நேரு நியமிக்கப்பட்டார். வைஸ் பிரசிடென்ட் என்றாலும் அவர் பிரதமரின் அதிகாரங்களோடு இருந்தார். காங்கிரஸ் பிரதிநிதிகளாக ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சரத் சந்திரபோஸ் போன்ற முக்கிய தலைவர்கள் இதில் இடம்பெற்றனர். முஸ்லிம் லீக் தொடக்கத்தில் இதனை புறக்கணித்தது. 1946 அக்டோபரில் முஸ்லிம் லீக் அமைச்சர்களும் இந்த இடைக்கால அரசில் இணைந்தனர். சீக்கியர்கள், பட்டியலினத்தவர், இடதுசாரிகள் என பல்வேறு சமூக பிரதிநிதிகளும் இந்த இடைக்கால அரசில் இடம்பெற்றிருந்தனர். பாதுகாப்பு, வெளிநாட்டு விவகாரம், தகவல் தொடர்பு, கல்வி, நிதி போன்ற முக்கிய துறைகள் இடைக்கால அமைச்சர்களிடம் ஒதுக்கப்பட்டன. பிரிட்டிஷ் வைஸ்ராய் லார்ட் வேவல் நிர்வாகத்தின் உச்ச அதிகாரியாக இருந்தாலும் நேரு தலைமையிலான அமைச்சரவை இந்திய சுயாட்சி நோக்கில் நடைமுறைகளை மேற்கொண்டது. இதன் மூலம் இந்தியர்கள் தங்கள் நாட்டின் ஆட்சி நிர்வாகத்தில் முதன்முறையாக நேரடியாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். 1946இல் தொடங்கிய அரசியலமைப்பு சபையுடன் இணைந்து 1947 ஆகஸ்ட் 15இல் இந்தியா சுதந்திரம் அடையும் வரை இந்த இடைக்கால அரசே இந்தியாவை நிர்வாகம் செய்தது. 1946இல் நேரு தலைமையில் அமைந்த இடைக்கால அரசு இந்திய சுதந்திரத்திற்கு முந்தைய இறுதிக்கட்ட அரசியல் அமைப்பாகும். இது இந்தியர்கள் தங்கள் நாட்டின் ஆட்சியை நேரடியாக கட்டுப்படுத்திய முதல் அரசு என்பதாக வரலாற்றில் பதிவானது.